ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்கள். நீங்கள் விண்வெளியில் இருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் பெரிய ராக்கெட் பயங்கர சத்தத்தோடு வெடிக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன சத்தம் கூட கேட்கலனா எப்படி இருக்கும்? ஆச்சரியமாக இருக்குல்ல? நம்ம பூமியில் நாம் பேசுகிறது மற்றவங்களுக்கு கேட்குறதுக்கு காற்று தான் காரணம். நாம் பேசும்போது காற்றுல அதிரும் அலைகள் மற்றவங்க காதுக்கு போய் தான் சத்தமாக மாறுது. இதையெல்லாம் எடுத்துகிட்டு போக காற்று ஒரு பாலம் மாதிரி செயல்படுது. ஆனால் விண்வெளி, நம்ம ஸ்பேஸ் இருக்குல்ல, அது ஒரு வெற்றிடம். அங்கே காற்று கிடையாது. அதனால் சத்தத்தை சுமந்துட்டு போக அங்கே யாருமே இல்லை. ஒரு பக்கம் பெரிய விண்கல் வந்து மோதினாலும் சரி, இல்லை ஒரு நட்சத்திரமே வெடித்தாலும் சரி, அங்கே பின் ட்ராப் சைலன்ஸ் தான். கத்துனாலும் சத்தம் வராது. அப்போ விண்வெளி வீரர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பேசிக்கிறாங்கன்னு யோசிக்கிறீங்களா? அவங்க ரேடியோ அலைகளை பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு காற்று தேவையில்லை. இதனால தான் அவங்க விண்வெளியிலையும் மௌனமாக பேசிக்க முடியுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், விண்வெளிங்கிறது ஒரு மௌனமான உலகம். ஆனால் அந்த மௌனத்துக்குள்ளே எவ்வளவோ ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. இதே மாதிரி விண்வெளியில் வைரமழை எப்படி பெய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.